எனக்கு ஒண்ணு இல்லப்பா. ஆக்சிடென்ட் ஆனது பரத்துக்கு. ஆமாப்பா, யாரும் இல்லாத ரோட்ல அடிப்பட்ட அனாதையா விழுந்து கிடந்தான். நான் கண்டுக்காம வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவட வீட்டுல விட்டுட்டு வரேன். ஏண்டி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அவ என்ன பெரிய யோகியனா? எவனையோ விட்டு உன்னை அசிங்கமா பேச வச்சான்ல. அவனை கொலை பண்ணிட்டு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சு அவமானப்படுத்தினான்ல. அப்படிப்பட்டவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? உன்னை யார் அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொன்னது? நடந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சா? இல்லம்மா, நான் எதையுமே மறக்கல. ஆனா ஒருத்தர் சாக கிடக்கும் போது பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவனை அம்போடு விட்டுட்டு வர்றது சரியில்லையேம்மா. அதான் ஹெல்ப் பண்ண. அப்பா, இது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லம்மா, உன் நோக்கமெல்லாம் சரிதான். ஆனா பாம்புக்கு பால் வாக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ அவனை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா கூட தப்பு இல்லம்மா. என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஒருத்தர் நல்லவனோ கெட்டவனோ, நமக்கு எதிரியோ இல்ல நண்பனோ, ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அதெல்லாம் யோசிக்க கூடாதுப்பா. அவன் மனுஷன், ஒரு மனித உயிர் துடிச்சிட்டு இருக்கு. நான் முயற்சி பண்ண அந்த உயிரை காப்பாத்த முடியுங்கிறப்போ காப்பாத்துறது என் கடமைன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் பண்ணேன். அந்த நிமிஷம் எனக்கு வேற எதையும் யோசிக்க தோணலப்பா. சுபா, என்னங்க இவ இப்படி இருக்கா? இவ்வளவு நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்க. பார்வதி, நல்லவங்களா இருக்கிறது கூட இந்த காலத்துல ஆபத்தா தான் இருக்குது. சார், அவன் தப்பிச்சிட்டே போல இருக்கு. வீரமணி, 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 யோ கான்ஸ்டபிள், யோ கான்ஸ்டபிள், எந்திரிப்பா. வீரமணி, என்னையாச்சு? மயக்கம் தெரிஞ்சு தண்ணின்னு புலம்புனா சார். தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அதை வாங்குற மாதிரி பாலோ பண்ணி என்னை கட்டையில் ஒரே போடா போட்டான் சார். அதில் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல சார். என்னாச்சு சார்? அவன் தப்பிச்சிட்டானா? உனக்கு பட்டர் பிஸ்கட்டும் டீ வாங்க போயிருக்கான். உன்னை நம்பி விட்டுட்டு போனாயா? கோட்டை விட்டுட்டியா? செக். திருப்பதி வாங்க. சரிங்க சார். என்ன தங்கச்சி மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி விடுப்பா. ஏதோ ஆபீஸ் டென்ஷன். இங்க வந்து படபடன்னு கொட்டிட்டேன். சாரிடா. ஓகே ஓகே, சாரி சொன்னது போதும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆனா தண்ணி குடிக்காம வந்துட்டேன். அடடா, தண்ணி இல்லையே. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? அதெல்லாம் இல்ல, குடு. சொல்லு. இன்னைக்காவது நல்ல செய்தி சொல்லுவியா? சார், நல்ல விஷயம் தான் சார். நீங்க நினைச்சதை நிறைவேத்திட்டேன். சூப்பர் சூப்பர். என்ன பண்ண? பாய்சனை எதிர கலந்த? என் காது குளிர்ற மாதிரி சொல்லு பாக்கலாம். அவர் குடிக்கிற வாட்டர் பாட்டில்ல பவுடர் கலந்து அவருக்காக வெயிட் பண்ண சார். ஆனா அவர் ஆபீஸ்க்கே வரல. உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்துட்டான். அப்பவும் நான் விடல. நேத்து அவன் வீட்டுக்கு நேரா போயிட்டேன். தோசை சுட்டு தரேன்னு சொல்லி மாவுல பவுடரை கலந்து அழகா தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அவன் நல்லா ரசிச்சு ருசிச்சு தோசையை சாப்பிட்டான் சார். அத நான் கண்ணால பாத்துட்டு கிளம்பி வந்துட்டேன்.
வேஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஆபீஸ்ல திருப்பதி கொஞ்சம் டல்லா தான் இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரியாம என்ன பயமுறுத்துற மாதிரி நடிச்சான். பாவம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏய், நீ நல்லா சாமர்த்தியமாவே வேலை பார்த்திருக்க. சார், என் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு மருதநாயகம் ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் வேலையை கட்டிக்கிட்டு அழணும்? வேலையை ரிசைன் பண்ணிடவா? அவசரப்படாத. இத பார், இப்ப நீ வேலையை விட்டுட்டேன்னா நாளைக்கு அவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னு வை, எல்லாருடைய சந்தேகம் ஈஸியா உண்மையில வந்துடும். அதனால திருப்பதி மண்டையை போட்டு மண்ணோட மண்ணா போற வரைக்கும் நீ பாட்டுக்கு உன் வேலையே நல்லபடியா பார்த்துக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யோசிக்கலாம். ஏதாவது அவசரப்பட்டு பண்ணி அப்புறம் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு உன்னையே நீ காட்டி கொடுத்துறாத. என்ன புரியுதா? சரி சார், உங்களை மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். குட் நைட். ஓகே சார், குட் நைட். குட் நைட். மேனகா, வாங்கக்கா. அம்மா எங்க? இங்கதான் இருக்காங்க. அம்மா வாமா சுபா. என்னம்மா, 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, இந்தாங்க. என்னது இது? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு 2 சாரி எடுத்துட்டு வந்தேன். எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டுமா. என் மேரேஜ் கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்க. இந்த மேனகா, உனக்கு இதுல சுடிதார் இருக்கு. எனக்கு ஏங்கா? ஆபீஸ்க்கு போறதுன்னா நல்லதா 2 சுடிதார் வேணும்ல, அதுக்கு தான் எடுத்தேன். இந்த ஆபீஸா? என்னக்கா சொல்றீங்க? உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்தா, இதுல ஆபீஸ் அட்ரஸ் இருக்கு. இதுல போய் பாரு. சக்திவேல்னு ஒருத்தர் இருப்பாரு. உட்பி தான் அவரு. சரிக்கா, நான் போய் பாக்குறேன். நீ செய்யற உதவிக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு பண்ண போறோமோ தெரியல. எங்க தோலையே உனக்கு செருப்பா தைச்சு கொடுத்தாலும் அது இந்த உதவிக்கு ஈடாகாதும்மா. இப்படி எல்லாம் பேசி தயவு செஞ்சு என்ன 3வது மனுஷி ஆக்காதீங்கம்மா, ப்ளீஸ். என்ன அடையணுங்கிற வெறியில தான் அந்த பரத் உங்க பையனை கொண்டுட்டான். உங்க பையன் இப்ப இருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அததான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு இதெல்லாம் உதவி கைமாறுன்னு சொல்லி என்ன அந்நியமாக்கிடாதீங்க. சரிம்மா, சரி மேனகா, நான் வரேன். ஆபீஸ் போறதுக்கு உனக்கு ரூட் தெரியலனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு வழி சொல்றேன். சரிக்கா. வரேம்மா. பை மேனகா. பை. சுபா, 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 ஒரு நிமிஷம் சுபா. ரொம்ப தேங்க்ஸ் சுபா. ரொம்ப சாரி. நான் சாரி சுபா. சுபா ப்ளீஸ். சுபா, 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 உன் இடத்துல வேற யாராக இருந்தாலும் அவன் அப்படியே கிடந்து சாப்பிட்டுன்னு விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றிருக்க. அப்படியே விட்டுருந்தா நான் அந்த நிமிஷமே செத்து போயிருப்பேன். ஆனால் இப்போ குற்ற உணர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கேன் சுபா. தெய்வம் மாதிரி ஒரு பொண்ணு நான் சரியா புரிஞ்சிக்காம பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் உன்னை நான் அவமானப்பட வச்சிட்டேனே. அதை நினைச்சு நான் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சுபா. இது வரைக்கும் நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ வாழ்கிற வாழ்க்கை நீ கொடுத்தது. மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் சுபா. சுபா, நான் திருந்திட்டேன் சுபா, திருந்திட்டேன்.
சும்மா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு வீட்டுல கொண்டு போய் சேர்த்ததுனால நீ திருந்திட்டேன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ உண்மையிலேயே திருந்தி இருந்தா இந்நேரம் வந்து என்ன பார்த்திருக்க மாட்டேன். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்ப. ரகுவை நீதான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருப்ப. செஞ்ச தப்புக்கு இந்நேரம் நீ தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்த. நிஜமாவே நீ மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டினா நீ செய்ய வேண்டியது இதுதான். என்னடி எப்படியாவது என் வலையில உன்னை சிக்க வைக்கலான்னு பார்த்தா சிக்க மாற்றிய சிக்காமல போக அதையும் பார்க்குறேன். Yes, come in. வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? சுபாக்கா அனுப்புனாங்க. என் பேர் மேனகா. ஓ ரைட், சுபா என்கிட்ட சொன்னாங்க. உட்காருங்க. சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார், நாங்க சென்னைக்கு கிளம்பி வந்தப்போ இருந்த மனநிலைமையே வேற. சர்டிஃபிகேட் எதுவும் எடுத்துட்டு வரல சார். ஓ டோன்ட் வரி, எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக கேட்டேன். சாரி. என்ன சார் நீங்க போய் என்கிட்ட சாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? பரவாயில்ல சார், ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு வரணும்னா சர்டிஃபிகேட்லாம் கேட்கறது சகஜம் தானே சார்? பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கீங்க. இப்படிதான் இருக்கணும். வெரி குட். ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? 10வது ஃபெயில் சார். ஓ அப்படியா? சரி, என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? நான் நல்லா கூட்டுவேன், நல்லா பெருக்குவேன், இந்த ஆஃபீஸை தொடச்சி சுத்தமா வச்சுப்பேன் சார். இந்த வேலைக்கெல்லாம் ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்களே. சார் சார் இப்போ எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா எங்க அம்மா வேலைக்கு போறேன்னு கிளம்பிடுவாங்க சார். அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்போ மனசளவுல அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க சார். இதுக்கு மேல அவங்களால வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது சார். வேற எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க சார். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார். நான் கண்டிப்பா நல்லபடியா செய்யறேன் சார். உனக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ சொன்ன வேலைக்கு தான் இங்க ஆளுங்க இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஆனா சுபா சொன்ன வேலைக்கு ஆளுங்க இங்க இல்ல. நான் அந்த வேலையை தான் உனக்கு தரப்போறேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலை. ரிசப்ஷனிஸ்ட் வேலையா? அந்த வேலையில நான் என்ன சார் பண்ணணும்? அப்படி ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. வர ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணணும். யாரை கேட்குறாங்களோ அவங்களுக்கு இன்டர்காம்ல கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான். செய்வல்ல? நீங்க சொல்லி கொடுத்தா கரெக்டா செஞ்சிடுவேன் சார். வெரி குட். உனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 10,000. சார் 10,000மா? ஆமா. மாசத்துக்கா? ஆமாமா மேனகா. சார் ரொம்ப நன்றி சார். ஏய் என்ன பண்ற? நீங்க தெய்வம் சார். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ரொம்ப நன்றி சார். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் எமோஷன் ஆகிட்டு? என்ன கிச்சா சார் இந்த பையில கொடுத்துட்டு வச்சுட்டு போ. என்ன மேனகா நீ? இந்த 10,000லாம் ஒரு பெரிய சம்பளமே கிடையாது. இந்த சிட்டி லைஃப்ல தண்ணியில கரைச்ச பெருங்காயம் மாதிரி இந்த 10,000லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துள்ள காணாம போயிடும்.
அதனால இது ஒரு பெரிய சம்பளமா நினைச்சு என்னை கடவுளெல்லாம் ஆக்கிடாத. இது ஒரு ஆரம்பமா வச்சுக்கிட்டு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக பாரு. 10th முதல்ல முடி. ஃபெயிலான சப்ஜெக்ட்லாம் எழுதி பாஸ் ஆகு. கூடவே டைம் வேஸ்ட் பண்ணாம கம்ப்யூட்டர் கோர்ஸும் போய் கத்துக்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இதை விட பெட்டர் வேலை, பெட்டர் சம்பளம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நான் சொல்றபடிலாம் நடப்பல? சரி சார், இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் நடந்துக்கிறேன் சார். முதல்ல இந்த மாதிரி கண் கலங்கறத விடு. இந்த ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களை ஏமாத்துறது ஏற்கனவே ஈஸி. இதுல இப்படி தொட்டதுக்கெல்லாம் கண் கலங்குற பொண்ணுங்களை பார்த்தா கேட்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சோ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நாளைக்கு புதன்கிழமை, நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே வந்து ஆபீஸ்ல வேலையில ஜாயின் பண்ணிக்கிறியா? சரி சார். சரி, பார்த்து பத்திரமா போ. சரியா? வரேன் சார். சார், அநியாயம் சார். நான் ஒருத்தன் இங்க இருக்கிறப்போ வேற எங்க அநியாயம் அக்கிரமம் நடக்குது? சக்தி ரூம்ல சார். சக்தி ரூம்லயா? என்னையா சொல்ற? சக்தி ஒரு பொண்ண. சக்தி ஒரு பொண்ணோட? என்னையா? சொல்லு 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 சொல்லு. ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு சேர்த்திருக்காங்க சார். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? போயா போ. சார், இது என்ன சாதாரண விஷயமா சார்? இந்த ஆபீஸ்ல நீங்க ஒரு பெரிய ஆபீசர் சார். உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த சக்தி ஒரு பொண்ணை எப்படி சார் வேலைக்கு வச்சாரு? அதானே, ஒரு ஆம்பளைய வேலைக்கு சேர்த்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு இல்ல சேர்த்திருக்கிறான். என்ன கேட்காம எப்படி சேர்க்கலாம் சார்? அதை நினைச்சா என் நெஞ்சு துடிக்குது சார், மனசு பதறுது சார். அந்த சக்தி இந்த கிச்சாவை என்ன கிள்ளிக்கிறேன்னு நினைச்சிட்டானா? அவன் ஆட்டத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் சார். இன்னைக்கு நீங்க அவனை பேசுற பேச்சுல புதுசா யாரையும் வேலைக்கு வைக்கவும் கூடாது, அவனும் வேலையை விட்டு ஓடிடணும் சார். ஏண்டா முத்து, இந்த கிச்சா என்னைக்காவது கோவப்பட்டு பார்த்திருக்கிறியா? கோவப்பட்டு பார்த்தது இல்ல சார், நீங்க வேலை செஞ்சும் பார்த்தது இல்ல சார். ஏண்டா கால்ல விழுகிற மாதிரி காலை வாரி விடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான்லாம் வேலை செய்யறதுக்காக பிறக்கலடா, மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காகவே பிறந்திருக்கிறேன். சரி சரி விடு. எனக்கு கோபம் குறையிறதுக்குள்ள மழை மழைன்னு போய் அந்த சக்தியை தர தரன்னு இழுத்துட்டு வா. போயா. ஒரு சுத்து சுத்துறதுக்குள்ள வந்துட்டான். வா சக்தி, உட்காரு. சக்தி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணவே இல்லையே சார். இந்த கேலி கிண்டல் எகத்தாளம் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்னை விட ஹையர் ஆபீசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத மனசுல வச்சுக்கோ. உங்களை மாதிரி இல்ல சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு கூப்பிட்டீங்கிறத சுருக்கமா சொல்றீங்களா? எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஆல்ரெடி நான் உன் மேல கோபமா இருக்கிறதால இப்போ இதுக்காக நான் கோபப்படல. ஏன்னா 2 விஷயத்துக்காக நான் கோபப்பட்டேன்னா நீயும் தாங்க மாட்ட, இந்த பூமியும் தாங்காது. யாரோ ஒரு ஃபிகரை யாரோ ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்திருக்காம? ஆமா, மேனகான்ற ஒரு பொண்ணை நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவ மேனகாவோ ரம்பாவோ ஊர்வசியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை எதுக்காக என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல? ஓ, அந்த விஷயமா? நான் மறந்தே போயிட்டேன். நீ அடிக்கடி நான் யாரு என்னங்கிறத மறந்து போயிடுற. நானே உனக்கு ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. நான் உன்னை விட ஹையர் ஆபீசர், அது உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? இல்லையே. நான் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தப்போ நீங்க எனக்கு உயர் அதிகாரின்னு எம்டி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன சொன்னாரு? என் மச்சான் இவன் வீட்டில் உட்காந்துட்டு எல்லாரையும் தொல்லை பண்றான், அதனால ஆபீஸ் கூட்டு வந்து ரூமை போட்டு தனியா உட்கார வச்சிருக்கேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் உங்களையே குழப்பி விட்டுருவான்.
அதனால அவனை ஒரு ஒப்புக்கு சப்பானியா வச்சுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொன்னாரு. இல்லையே, அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரே. இல்ல, உங்களுக்கு டவுட் இருந்தா நானே இப்ப எம்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் புதுசா வேலைக்கு சேர்த்த பொண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலன்னு உங்க மச்சான் ரொம்ப கோவப்படுறாரு. அவர்கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கட்டுமான்னு ஒரு வார்த்தை எம்டி கிட்ட கேட்டுறேன். என்ன சொல்றீங்க சார்? யோ சக்தி, என்ன சக்தி நீ இது ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் பெரிய ஒரு தொந்தரவு பண்ற? இல்ல இல்ல சார், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. இருங்க, நான் எம்டிக்கே ஃபோன் பண்றேன். இருங்க. உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதான். பொசுக்குன்னு செல்ல கையில எடுத்துருவேன். ஒரு உயர் அதிகாரி சொன்னா கேப்பியா மாட்டியா? சரி வேண்டாம், உன் அன்பு அண்ணன் சொன்னா கேப்பியா மாட்டியா? முதல்ல செல்ல பாக்கெட்ல வைப்பா, அது பாட்டுக்கு பத்திரமா இருக்கட்டும். நான் சும்மா உன்கிட்ட கோபப்படுற மாதிரி நடிச்சேன், நீ போய் அதை நிஜம்னு நினைச்சுக்கிட்ட போல இருக்கு. பாரா முத்து, அப்ப நான் என் ரூமுக்கு போகலாம்ல? தாராளமா போலாம். உனக்கு கால் வலிக்குதுன்னா சொல்லு, நானே தூக்கி கொண்டு போய் விடுறேன். டோன்ட் வரி. நோ தேங்க்ஸ். சார், நீங்க அந்த சக்தி பையில மிரட்டுவீங்கன்னு பார்த்தா அவன் உங்களை மிரட்டிட்டு போறான். எம்டி பேரை சொன்னதும் இப்படி பயப்படுறீங்க? ஏண்டா, பயப்படாம கோவப்பட்டு நிம்மதியா 3 வேளை சோறு 2 வேளை டிஃபன் கிடைக்கிறதுக்கு ஆப்பு வச்சுக்க சொல்றியா? இங்க பாரு, ரோசமானத்தை விட சோறு தான் முக்கியம். இந்த சொகுசு வாழ்க்கை தான்டா முக்கியம். அப்ப இந்த சக்தி பையில ஒண்ணும் செய்ய முடியாத உங்களால? அதுக்கு வேற வழி யோசிப்பண்டா. நமக்கு இந்த ஆபீஸ்ல வேலையா வெட்டியா? சும்மா தானடா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். என்னடா சார், நான் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நீ டெவலப் ஆயிருவடா. அம்மா அம்மா. என்ன மேனகா, போன வேகத்துல திரும்பி வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டாங்களா? அம்மா, நான் என்ன சாதாரண நாள் ரெக்கமெண்டேஷன்ல போனேன்? சுபாக்கா ரெக்கமெண்டேஷன்ல போனேன். அவ்வளோ ஈஸியா என்ன யாராவது விரட்டி அடிக்க முடியுமா? அங்க எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமாமா? எனக்கு எவ்வளவு கவனிப்பு தெரியுமா? அப்படியா? இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கும் இப்பதாமா நிம்மதியா இருக்கு. முதல் வேலைக்கு போறோம், அங்க யார் என்ன சொல்லுவாங்க, எப்படி பேசுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேமா. ஆனா அங்க வந்து சக்திவேல் சார் எவ்வளவு நல்லா பேசினா தெரியுமா? புதுசா ஒருத்தரை பார்த்த மாதிரியே தெரியலமா. நம்ம கிராமத்துல நல்லா பேசி பழகின ஆள் மாதிரியே பேசுறாருமா. அவ்வளவு நல்ல மனுஷனா அவரு? பின்ன சுபாக்காவோட ஃப்ரெண்டுனா சும்மாவா? நல்ல மனுஷன் இல்லனா சுபாக்கா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்களா? அதுவும் சரிதான். ஆமா, உன்னை என்னைக்கு வேலையில சேர சொல்லிருக்காங்க? நாளைக்கு புதன்கிழமைமா, நல்ல நாளுன்னு சொன்னாங்க. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னாருமா. என்ன வேலைன்னு கேக்கலையே. 10வது ஃபெயிலான உனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது? ஆபீஸ கூட்டி பெருக்கி தண்ணி எடுத்து வைக்கிற வேலை தானே? அதுதான் இல்ல, ரிசப்ஷனிஸ்ட் வேலைமா. அப்படின்னா அது என்ன வேலை? ஆபீஸ்க்கு வர எல்லா போன் கால்ஸையும் நான் தாமா அட்டென்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம எல்லா லைனையும் நான் தாமா கனெக்ட் பண்ணி விடணும். அதுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? எவ்வளவு? 10,000மா. 10,000. 10,000மா? என்னம்மா இதுக்கே இப்படி வாய பொளக்குற? கூடிய சீக்கிரத்துல என் சம்பளம் இன்னும் அதிகமாகுமாமா. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா. சக்திவேல் சார் ஃபர்ஸ்ட் என்ன 10வது பாஸ் பண்ண சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம கம்ப்யூட்டர் வேற கத்துக்க சொல்லிருக்காருமா. இதை விட இன்னும் நல்ல வேலை தரேன்னு சொல்லிருக்காருமா. இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேனகா, உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். அந்த சுபா தாண்டி நம்மள மறுபடியும் காப்பாத்திருக்கா. அந்த சுபாவுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும். என்னைக்கும் அவ மனசு வேதனைப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. நான் சொல்றது புரியுதா? புரியுதுமா. சுபாவுக்கு நீ செய்யற நன்றி கடன். அவ வாங்கி கொடுத்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிச்சு அவளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சரிம்மா. இந்த வேலையில நல்ல பேர் எடுக்கணும்னு உள்ள போய் சாமி கும்பிட்டுக்க. இல்லம்மா, நான் இந்த சாமியெல்லாம் கும்பிடல. ஏன்? இதெல்லாம் கொடுத்த கடவுள் நம்ம அண்ணனை எடுத்துக்கிட்டாரம்மா. அந்த கடவுளை ஏமா நம்ம கும்பிடணும்? அப்படிலாம் சொல்லாத மேனகா. உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது விதி. அதுக்கு அந்த கடவுள் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு?
சுபா, நீ பத்திரிக்கை கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, இன்னும் முடியல. ஏன் எல்லாருக்கும் நேர்ல தான் போய் பத்திரிக்கை வைக்கணுமா என்ன? ஃபோன் பண்ணி சொல்லு, இல்லைன்னா கொரியர்ல அனுப்பிச்சிடு. அதெல்லாம் மரியாதை இல்ல. அதுல எனக்கு விருப்பமும் இல்லம்மா. போஸ்ட்ல அனுப்புறது, போன்ல எஸ்எம்எஸ் அனுப்புறது, இதுக்கு பதிலா யாருக்கும் சொல்லாம சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிடலாம். கரெக்டாக சொன்னாம்மா. பார்வதி, உன் பேச்சுக்கு தான் நான் பதிலடி கொடுக்க முடியாது. ஆனால் என் பொண்ணு அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே நியாயமான பதில் இருக்கும். பேசும்போது பார்த்து பேசு. ஏன்பா சும்மா அம்மா கிட்ட வம்பு இழுக்கிறீங்க? அம்மா நீ விடுமா, நீ ஒண்ணு அப்பா பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காது. ஆமாப்பா, நீங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் வச்சிட்டேம்மா. லோக்கல்ல எல்லாம் வச்சிட்டேன். இன்னும் வெளியில தான் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது. சுபா, 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 உன்கிட்ட மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கம்மா. என்னாச்சு? நான் என்னத்தன்னு ஏம்மா, நீங்க யாரு? இங்க வந்து அழைச்சிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? அப்பா, இவங்கதான் பரத்தோட அம்மா. நீ அந்த அயோக்கிய பையலோட அம்மாவா? என்ன டிராமா படத்துக்கா இங்க வந்து அழுது நடிக்கிற? ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு, இல்ல தொடப்பக்கிட்ட பிஞ்சிடும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. என் பையன் உங்க பொண்ணுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு நான் என்ன தண்டனை வேணாலும் வாங்கிக்கிறேன். அம்மாடி சுபா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு உதவி பண்ணுமா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா.